அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாழ்வை மாற்றும் புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் அரிதாக நிகழக்கூடிய சுக்கிர பயிற்சி காரணமாக எப்படி கிடைக்கிறது? சுக்கிரன் இயல்பாக முன்னோக்கி நகர்ந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவாருங்க. அதுபோன்ற நிகழ்வு தற்போது ஏற்படவில்லை. பின்னோக்கி நகர்ந்து ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். சுக்கிர தசை உள்ளிட்ட பல நிகழ்வுகள் நடைபெறும் போது அற்புதமான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. அதுபோன்ற ஒரு அமைப்பு தான் தற்போது பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமர்கிறார். எனவே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது மனித வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவருடைய இந்த மாறுதல் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒன்றாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாகவும் மாறிவிடும். தற்போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்வை மாற்றும் புதையல் கிடைப்பதற்கான யோகம் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது என்பதை நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் பாவ கிரகங்களிடம் இருந்து பிரிந்து அவர் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறார். இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக செல்வம், சிற்றின்பம், இளரசகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான வாழ்க்கை, நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வது, விரய செலவுகள் அதிகரித்தாலும் சுப செலவுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான முதன்மை யோகம் கிடைப்பது போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. எனவேதான் அரிதாக நிகழக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியில புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக யோகமாக நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தருணம் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் ஒரு கிரகத்துடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை கொடுப்பாருங்க. சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பணவரவு, அதிர்ஷ்டம், நன்மை போன்ற அனைத்துமே அபரிவிதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து சஞ்சரித்தாலோ அல்லது குருவின் பார்வை கிடைத்தாலோ பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோகமும் புதையல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்குங்க. எப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குருவினுடைய சுப பார்வை கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாயுடன் இணைந்தால் சுக்கிரமங்கல யோகமானது உருவாகிறது. பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். இதுபோன்று ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் சந்திரனுடன் இணையும் போது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வாழ்வை மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட புதையல் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுப்பாருங்க. 18ஆம் தேதி அன்று சந்திரனுடனும் சேர்த்து மொத்தம் 5 கிரக நிலைகள் சுக்கிரன் சந்திரன் இணைந்து 5 கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. அதற்கு பிறகு அவர் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் சந்திரனுடன் மீண்டும் இணையும் போது நல்ல பல புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் பாவ கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக அமையும் போதும் அதீதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் இணைவு காரணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்லதொரு மாற்றம் பிறக்கக்கூடிய தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துதுங்க கிரகநிலைகள். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தடைப்பட்ட சுப காரியங்களை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. சொந்தமாக வீடு, வீட்டு மனை அல்லது நிலபுலங்கள் வாங்குவதற்கான யோகமும், விவசாயத்திற்கு தேவையான வாகனங்கள், சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடித்து பல மடங்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதால் மன நிம்மதி என்பது அதிகரிக்கும். குடும்பத்தில் மூத்தவர்களுடைய உறவு முறையில் சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுங்க. அம்மா அப்பா உறவு முறையும் சரி, கணவன் மனைவி உறவு முறையும்
நல்ல வலுப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து குடும்ப சூழ்நிலையை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி குடும்பத்தில் அதிகரிக்கும். குடும்பத்தில் தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. கடன் தொல்லைகள் போன்றவை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது வாழ்வை மாற்றும் புதையல் கிடைக்கக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை போன்றவற்றில் இருந்து நீங்கள் எதிர்பாராத நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக சுறுசுறுப்பாக அனைத்து விதமான காரியங்களையும் செய்து முடிக்கிறதற்கு சென்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க போகிறதுங்க. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும். அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்து மனநிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனியின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த துறையில் சனியும் வக்ரகதியில் மாறுகிறார். அது மட்டுமல்லாது குருவும் வக்ரகதியில் மாறுகிறாருங்க. இந்த வக்ரகதியில் மாறக்கூடிய கிரகநிலைகள் அனைத்துமே நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. இந்த கிரக மாறுதல்கள் அனைத்துமே தொழில்துறையில் இருந்த சிரமங்களை விலக்கி நீங்கள் நினைத்த நிதி சார்ந்த விஷயங்களை மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. நடைபாதை வியாபாரிகள், மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை அளவாக மேற்கொள்ளலாம். நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. லாபம் ரெட்டிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் மிக அனுகூலமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏமாற்றங்கள் அனைத்தும் குறைகிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுங்க. விரய செலவுகள் கலைத்துறை ரீதியாக அதிகரித்தாலும் கூட அவற்றை சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானம் உயர்கிறது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் பேச்சிலும் செயல்பாடுகளிலும் சற்று அதீத கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் அதை முன்கூட்டியே உணர்வதற்கான வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே அரசியல் துறையில் எதிர்பாராத மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வி பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் கட்டுப்பாட்டில் உள்ள விவசாயத்துறைக்கு சுக்கிரனுடைய மாறுதல் காரணமாக சிரமங்கள் குறையும். பராமரிப்பு செலவுகள் குறையும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிலவளங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அமைகிறதுங்க. மேலும் இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் குறைந்து நல்ல வளர்ச்சி, கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிக சாதகமான ஒரு தருணமாக அமைகிறது. குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் வக்ரகதியில் மாறுவது சுக்கிரனுடைய இந்த பயிற்சி நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளுக்கு மன மகிழக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் உண்டு.